ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1812 முதல் 1828 வரை மதுரையின் கலெக்டராக பணிபுரிந்தவர் ரவுஸ் பீட்டர். அந்த காலத்தில் மதுரையின் கலெக்டராக பணிபுரிபவர்களே மீனாட்சி அம்மன் கோயிலின் தக்கார்களாகவும் இருந்து வந்துள்ளார்கள். ரவுஸ் பீட்டர் இந்த மண்ணின் மீதும் இந்த கலாச்சாரத்தின் மீதும் மதுரையின் மக்கள் மீதும் குறிப்பாக அன்னை மீனாட்சியின் மீதும் பேரன்பு கொண்டிருந்தார். அவர் வீட்டிலிருந்து தினமும் அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வாசலில் வருவார். வரும்பொழுது குதிரையிலிருந்து இறங்கி தன்னுடைய தலையிலிருந்து தொப்பியையும் காலிலிருந்து காலணிகளையும் கையில் ஏந்தி அன்னை மீனாட்சியை வணங்கிவிட்டு சிறிது தூரம் நடந்து மீனாட்சி அம்மன் வாயிலை கடந்து குதிரையில் ஏறிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் நள்ளிரவு வைகை நதி கரையோரம் இருந்த தன்னுடைய பங்களாவில் ரவுஸ் பீட்டர் தூங்கிக் கொண்டிருந்தார். மழைக்காலம், வெளியே இடி இடித்தது. திடீரென்று அவரது அறைக்குள் ஒரு கொலுசு சத்தம் கேட்டது. கண் திறந்து பார்த்தார் ரவுஸ் பீட்டர். அங்கே ஒரு சிறுமி நகைகள் அணிந்து கொண்டு, வா பீட்டர், வெளியே போகலாம் என்று அவரை கூப்பிட்டார். ரவுஸ் பீட்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தபோதிலும் அந்த சிறுமியின் குரலுக்கு கட்டுப்பட்டு அவரோடு வெளியே வந்தார். வெளியே வந்த சிறிது நேரத்திற்குள் ஒரு பெரிய இடி அவர் பங்களாவை தாக்கியது. அதில் பங்களா முழுவதும் சேதமடைந்தது, தரைமட்டமாகி இருந்தது. அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை ரவுஸ் பீட்டர். திரும்பி பார்த்தார். அந்த சிறுமி வேகமாக நடந்து கொண்டிருந்தார். தன் உயிரை காப்பாற்றிய சிறுமியை பின்தொடர்ந்து வேகமாக போனார் பீட்டர். அந்த சிறுமி வேகமாக சென்று மீனாட்சி அம்மன் கோயில் ஆலயத்திற்குள் புகுந்து கொண்டார். அப்பொழுதுதான் ரவுஸ் பீட்டருக்கு புரிந்தது, அன்னை மீனாட்சி தான் தன்னை காக்க வந்தாள் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த சம்பவத்தின் காரணமாக நடந்து வந்த அன்னை மீனாட்சியின் பாதங்களுக்கு காலணியும், குதிரை மீது ஏறி செல்லும் பொழுது அணியக்கூடிய அங்கவடிகளையும் தங்கத்தில் செய்து நவரத்தினங்களை அதில் பதித்து தன்னுடைய காணிக்கையாக மீனாட்சி அம்மனுக்கு செலுத்தினார். மதுரையின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழாவில் 5ஆம் நாளன்று அன்னை மீனாட்சி பீட்டர் கொடுத்த காலணிகளை காலில் அணிந்து கொண்டு மதுரையை வலம் வருகிறாள். அப்படி மீனாட்சி அம்மன் மேல் கொண்ட அதீத பாசத்தின் காரணமாக அருகிலுள்ள தேவாலயத்தில் அன்னை மீனாட்சியை நோக்கி பார்க்கும்படி தன்னுடைய கல்லறை அமைய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன்படியே இன்றும் அவரது கல்லறை அன்னை மீனாட்சியை நோக்கி கட்டப்பட்டிருக்கின்றது.